ஆகிய ஆண்டவரிடம் நீ அடைக்கலம் புகுந்ததற்கு ஆண்டவர் உனக்கு பலனளிப்பாராக என்றார். அறுவடை காலம் முழுவதும் போவாஸின் வயல்களில் ரூத் வேலை செய்தாள். ரூத்துக்கு போவாஸ் காட்டிய ஆதரவை கண்டு நகோமி ரூத்துக்கு பாதுகாப்பை விரும்பி அக்கால வழக்கப்படி ஒரு குறிப்பிட்ட வழியில் போவாஸை அணுகும்படி அவளுக்கு அறிவுறுத்தினாள். நீ குளித்து நறுமணத்தைலம் பூசி உன் சிறந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு களத்திற்கு போ. போவாஸ் சாப்பிட்டு குடித்து முடிக்கும் வரை அவர் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. போவாஸ் தூங்கும் போது அவருடைய காலடியில் படுத்துக்கொள் என்றார். நவோமி சொன்னபடியே ரூத் செய்தாள். நள்ளிரவில் போவாஸ் எழுந்து ஒரு பெண் தன் காலடியில் கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். யார் நீ என்று கேட்டார். அதற்கு ரூத், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் எம் குடும்பத்தின் உறவினராக இருப்பதால் அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் என்றாள். ரூத்தின் செயல் வெறும் அடையாளமாக அல்ல, அவர்களின் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. இஸ்ரேலிய சமுதாயத்தில் உறவினர் மீட்பரின் பங்கு முக்கியமானது. இறந்த உறவினரின் விதவையை திருமணம் செய்து குடும்ப வம்சாவளியை காப்பாற்றும் பொறுப்பு உறவினர் மீட்பருக்கு இருந்தது. இது இறந்தவரின் பெயர் மற்றும் பரம்பரை இஸ்ரேலிலிருந்து மறைந்து விடாது என்பதை உறுதி செய்தது. ரூத்தின் தைரியத்தை கண்டு கவரப்பட்ட போவாஸ் அவள் கேட்பதையெல்லாம் செய்வேன் என்று உறுதியளித்தார். இருப்பினும் நகோமியின் கணவருக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு ரூத்தை மணந்து கொள்ள முதல் உரிமை பெற்ற அவரை விட நெருங்கிய உறவினர் மீட்பர் ஒருவர் இருந்தார். போவாஸ் மறுநாள் பிரச்சனையை தீர்ப்பதாக உறுதியளித்தார். மறுநாள் காலை போவாஸ் நகர வாசலுக்கு சென்று நெருங்கிய உறவினர் மீட்பருக்காக காத்திருந்தார். அந்த மனிதர் வந்ததும் போவாஸ் நிலைமையை விளக்கினார். அந்த உறவினர் மீட்பர் ஆரம்பத்தில் நிலத்தை வாங்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அது மோவாபியரான ரூத்தை திருமணம் செய்யும் பொறுப்புடன் வந்ததாக போவாஸ் குறிப்பிட்ட போது அவர் தனது சொந்த நிலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அஞ்சி மறுத்துவிட்டார். பின்னர் போவாஸ் அந்த நிலத்தை மீட்டு ரூத்தை மனைவியாக எடுத்துக்கொள்வதாக ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் அறிவித்தார். அந்த உடன்படிக்கையை அங்கிருந்த பெரியோர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் நேரில் கண்டு அவர்களின் சங்கமத்தை ஆசீர்வதித்தனர்.